தங்கலான் டைரக்டர் பாரஞ்சித் எடுத்திருக்காரு. பாரஞ்சித் பற்றி நான் கொஞ்சம் பேசணும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் எடுத்த படம் அட்டகத்தி. அட்டகத்தி வந்து வெளியே வரும்போது பாரஞ்சித்ன்ற ஒரு பேர் வந்து எனக்கு தெரியாது. அட்டகத்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதில் தினேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. சரி, படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ரேண்டமாக ஒரு நாள் நான் டிவியில் தான் பார்த்தேன், தேட்டர்லலாம் பார்க்கல. ரெண்டமாக ஒரு நாள் டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கல, ஒரு 75% படம் பார்த்தேன், ஆனால் ஃபுல்லாக பார்க்கல. அப்புறம் ரிப்பீட்டடாக அடிக்கடி டிவியில் போடுறாங்க, நான் ஒவ்வொரு டைமும் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். படம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் நான் நிறையா டைம் பார்த்துருப்பேன். படம் நல்லா ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்துக்கு வந்து மெட்ராஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் உண்மைக்கு ரொம்பவுமே நெருக்கமான ஒரு கதை களத்தை அமைச்சிருப்பாரு. அதுவுமே நல்ல ஒரு அவுட்புட் தான். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் வச்சு கபாலி, காலா அதெல்லாம் எடுத்தார். அதுக்கப்புறம் நட்சத்திரம் நகர்கிறதுன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சார்பட்டா பரம்பரை, இப்போ வந்து தங்கலான். இதில் அட்டகத்தி, அதுக்கப்புறம் சார்பட்டா பரம்பரை, மெட்ராஸ், இந்த 3 படமுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இன்னொரு படம் யாருமே கண்டுக்காத படம் என்னென்னா நட்சத்திரம் நகர்கிறது. ஆமாம், நட்சத்திரம் நகர்கிறது பாரஞ்சித் டைரக்ஷனில் ஒரு படம் வந்துச்சு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனால் படம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை போகிற போக்கில் ரேண்டமாக பேசிடுவோம், ஆனால் அதுக்காக ஒரு படம் எடுத்து அது ரொம்பவுமே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திரம் நகர்கிறதுன்னு ஒரு படம் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அப்படியே சார்பட்ட பரம்பரைக்கு அப்புறம் இப்போ வந்து தங்கலான்னு ஒரு படம். தங்கலானோட பாசிட்டிவ் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயம் என்னென்னா, பாரஞ்சித்தோட இந்த மேக்கிங் ஸ்டைல் இந்த தங்கலான் படத்தில் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், சில டச்சஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி பாரஞ்சித்துக்கும் சில டச்சஸ்லாம் இருக்குது, எல்லா படத்துலையும் காமனாக பண்ணுற விஷயம். அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. ஆனால் ஓவரால் வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு அந்த ஸ்டைல், மேக்கிங் ஸ்டைல் வந்து புதுசாகவே இருந்துச்சு. விக்ரம் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் எந்த படத்தில் சூப்பராக நடிக்கல, எல்லா படத்துலையும் சூப்பராக தான் நடிச்சிட்டு வர்றாரு. 100% எஃபர்ட் போட்டு அந்த ஆக்டிங் அப்படின்ற வேர்டுக்கு எக்ஸாக்ட் மீனிங்கை வந்து உள்ளே சேர்க்கறதே விக்ரம்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவுமே சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவரை தாண்டி பார்த்தா அதில் வந்து பார்வதி, அதுக்கப்புறம் மாளவிகா மோகன் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்குறது என்னென்னா, விக்ரமுக்கு அப்புறம் மாளவிகா மோகன் அவங்களோட கேரக்டர் வந்து அவங்க சூப்பராக அந்த ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். நான் படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, மாளவிகா மோகன் கேரக்டர் பற்றி பேசுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, ஓகே, பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் பார்வதியும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. மாளவிகா மோகன் எந்த அளவுக்கு அந்த படத்தில் இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டரோ, அந்த அளவுக்கு ஆக்டிங்கில் இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பக்காவான அவுட்புட் வந்து பார்வதி கேரக்டர் அவங்களோட ஆக்டிங்கில் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ நடிக்கிறதுன்றது நம்ம ஒரு ஆக்டர் ஆகிட்டாலே எல்லா விதமான இதுக்கும் ரெடியாக இருக்கணும், எல்லாமே நடிக்கணும், ஓகேவா. பார்வதி இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சு பார்த்துருப்போம், அவங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தாண்டி அந்த அவுட்லைனை விட்டு வெளியே வந்து புதுசாக ஒரு கேரக்டர் பண்ணும்போது சில பேருக்கு செட் ஆகலாம், சில பேருக்கு செட் ஆகாமல் போகலாம். ஆனால் அந்த இடத்துல தான் டேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு ஆக்டர்கிட்ட இருந்து அவுட் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு படம் பார்க்கும்போது அவங்களோட ஆக்டிங் நம்ம கண்ணுக்கும் சூப்பராக தெரியும். லீட் ரோல்ஸ் இவங்க எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே அவங்களோட கேரக்டராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. பசுபதி கேரக்டரும் இதில் இப்போது சார்பட்ட பரம்பரையில் வந்து அவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு நோட்டபுளாக இருந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நோட்டபுளாக பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னென்னா, சில மூவிக்கெல்லாம் பில்லராக இருக்கிறதே அந்த படத்தோட மியூசிக் தான். இதுலேயும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பில்லராக இருந்திருக்கிறது ஜிவி பிரகாஷோட மியூசிக். ஜிவி பிரகாஷ் பற்றி ஒரு பாட்காஸ்ட் நம்ம பேசுவோம். ஒன்லைனில் நான் சொல்லணும்னா, எல்லாரும் அண்டர் ரேட்டட்லாம் சொல்கிறாங்களே, ஜிவி பிரகாஷ் அண்டர் ரேட்டட் கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து ப்ராப்பரான அந்த ரெகக்னைசேஷன் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் நிறையா சக்ஸஸ்ஃபுல் ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு. நிறையா இது நமக்கு வைப் மெட்டீரியலாக தான் தெரியுமே தவிர அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அவரோட மியூசிக்கில். பட் அது யாருமே நம்ம பேசுகிறது இல்லை, சரியான இதுவும் அவருக்கு கிடைக்கல. எனிவே இதில் எப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்டால், அவரோட வேலையை அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. அவரால் 100% என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கதைக்கு தேவையானதை ஃபுல் இன்புட்ஸை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்ம படமாக பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சீன் வந்து எலிவேட் ஆகுதுன்னா அதில் டேரக்டரோட ஒர்க்கு, சினிமாட்டோகிராஃபரு, டைலாகு, அப்புறம் அந்த ஆக்டரோட இது எல்லாமே இருக்கும், சரியா. அதை தாண்டி ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு நம்ம மைண்டில் என்ன, பிஜிஎம் தான். ஸோ அந்த விதத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். பாட்டுமே நல்லா இருந்துச்சு, எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்கல பாட்டு வரும்போது. ஸோ கேட்குறதுக்கு நல்லா இருந்தனால அது பெருசாக தெரில. ஏன்னா இப்போல்லாம் மோஸ்ட்லி வர படங்களில் வந்து பாட்டு வைக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க, ஏன்னா ஆடியன்ஸுக்கு பாட்டை பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்கா என்னன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் வந்து பாட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த விதத்தில் எதுவும் பிரச்சனை இல்லை. பிஜிஎம்மும் வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ அது எதுவுமே நம்மளால் குறை சொல்ல முடியாது. ஓவரால் ஃபிலிமை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாரஞ்சித் வந்து இந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் வந்து நல்லா இருக்குது. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக பார்த்துட்டு வந்திருப்போம், அதுலேருந்து இது வந்து கொஞ்சம் வெளியே நிற்கிது, ஒரு புதுசாக இருக்குது. அந்த எக்ஸிக்யூஷன் விதம் சூப்பராக இருக்குது. சரி, பாசிட்டிவ் பார்த்துருவோம், நெகட்டிவ் பார்த்துருவோமா? நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பார்த்தவொடனே தெரியுது விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து சரியாக இல்லை.
படம் வந்து நல்லா போயிட்டுருக்கு, ஒரு சீனில் வந்து நீங்களே உள்ளே போயிட்டீங்க, அந்த கேரக்டரோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரேக் விழுது. அந்த பிரேக்கு காரணம் என்னென்னா விஎஃப்எக்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு மயில் வரும், அந்த மயில் வந்து சீனோட வந்து பொருந்தி போகணும், ஓகேவா? ஆனால் அது பார்க்கும்போது என்னடா விஎஃப்எக்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து மைண்ட் அங்கே போயிடுது. படத்துக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அந்த விஎஃப்எக்ஸ் வந்து நல்லா இல்லாதனால விஎஃப்எக்ஸ் நல்லாவே இல்லை அப்படின்னு நமக்கு வந்து அந்த படத்தை விட்டு அந்த சீனை விட்டு லைட்டாக மைண்டு வெளியே போயிடுது. இந்த மாதிரி ஒரு சீன் மட்டும் இல்லை, மயில் வர சீனு, பாம்பு வர சீனு, இன்னும் 2-3 சீன்லலாம் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் வந்து சரியாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நமக்கு விஎஃப்எக்ஸ் அந்த இடத்துல ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணியிருக்காங்களானே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு மைனூட்டாக பண்ணியிருப்பாங்க, அப்போவும் பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு விஎஃப்எக்ஸ்லாம் ஆடியன்ஸ்க்கு வந்து நிறையா தெரிய ஆரம்பிச்சிச்சு, நிறையா புரிதல் இருக்குது விஎஃப்எக்ஸ்லாம் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையா படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து நல்ல ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். லியோவில் கூட பார்த்திங்கன்னா அதில் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறையா பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது நமக்கு வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் சின்ன ஒரு இது பொறித்தட்டினாலுமே இதுதான் விஎஃப்எக்ஸ் சரியில்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸை வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து நிறையா விஷயங்களை பார்க்குறாங்க. ஸோ அது லைட்டாக அதாவது இது ஆனாலுமே மக்கள் வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா சீன்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக தெரிஞ்சு, சில சீன்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னால் பார்த்துருக்கோமே, இது வந்து என்ன கேப்டன் மில்லரில் வந்த மாதிரி இருந்துச்சு, இது வந்து நான் 1001 வந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து சில சீன்ஸ்லாம் தோணுச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மல் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பீரியாடிக் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக சில சீன்ஸ்லாம் வச்சு தான் ஆகணும். ஆனால் அப்படி தோணாலுமே வந்து அதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. ஆனால் சில சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் இது என்ன அந்த சீன் மாதிரி இருக்கே அப்படின்னும் தோணுச்சு. படம் பார்த்துட்டே இருக்கேன், நல்லா தான் போயிட்டுருக்கு, என்னடா படம் முடிய போகுதா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா இன்டர்வல் பிளாக். இது வந்து பாசிட்டிவாக எடுக்கிறதா இல்லை நெகட்டிவாக எடுக்கிறதான்னு எனக்கு தெரில, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே. அப்புறம் நிறைய இடத்துல அந்த கட்ஸு வந்து ஸ்மூத்தாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், டக்குன்னு கட் பண்ணி வேறு ஏதோ டைலாக் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய இடத்துல நோட் பண்ணேன். அது வந்து தெரிஞ்சுதான் பண்ணாங்களா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஸ்மூத் ட்ரான்சிஷன் வந்து இல்லாமல் இருந்துச்சு, டக்குன்னு கட் ஆச்சு. ஸோ அந்த கட்ஸ்லேயே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா ஒரு சீனில் வந்துட்டு டே அண்ட் நைட் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா, மாற்றி வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல கட்ஸு சூப்பராக இருந்துச்சு. நைட்டு சொன்னல அதே இது ஒரே இடத்துல பாசிட்டிவாகவும் ஆயிருக்கு. அந்த கட்ஸு சூப்பராக இருந்துச்சு. டே இருக்கும், திடீர்னு நைட் இருக்கும், அது வந்து டக்குன்னு மாறும். அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே நேரத்தில் அது நெகட்டிவாகவும் ஒரு சில இடத்துல இருக்குது. ஓவரால் டியூரேஷன் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் சில சீன்ஸ் வந்து இது முடிஞ்சிருமா இல்லை இன்னும் இழுத்துட்டு போகுமா அந்த மாதிரி யோசிக்க வைக்குது. ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த காலத்தில் அந்த கோலார் தங்கவயல் இருந்துச்சுல, அப்போ வந்து நம்மளோட தமிழ் மக்களை வந்து அவங்க கூட்டு போய் எந்த அளவுக்கு இது பண்ணாங்க, ஸோ அங்கேருந்து அந்த இது எப்படி அடுத்து மூவ் பண்ணாங்க, அது எல்லாமே அந்த ஸ்டோரி லைனாக பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா அந்த டேரக்டருக்குனே ஒரு ஸ்டைல் இருக்கும், சில டச்சஸ் இருக்கும்னு சொன்னால அதெல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கும்போது இல்லை போதும்னு சொன்னாலும் குழந்தைங்க எடுத்து வச்சு உள்ளே திணிப்போம்ல, அந்த மாதிரி வந்து சில சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சில சீன்ஸ் இல்லை, நிறைய டைலாக்ஸும் இருந்துச்சு. பாரஞ்சித் வந்து நமக்கு தெரியும் கேஸ்டிசம் பற்றி பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு படம் மூலமா நம்ம ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட டெலிவர் பண்ணோன்னா அது வந்து படத்தை வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. நம்ம பல வருஷங்களாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது சொன்னல ஊட்டுறது வேறு, வாயில் வச்சு திணிக்கிற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட நிறைய டைலாக்ஸ் திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அவருக்குன்னு உண்டான அந்த ஸ்டைல் இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் நிறையா இது பர்சனல் தாட்ஸ் வந்து உள்ளே திணிச்ச மாதிரி இருந்துச்சு. பர்சனல் தாட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் பேச வேண்டியது தான். ஆனால் ஏன் திணிக்கணும், அது ஒன்று தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அந்த திணிப்பு மட்டும் லைட்டாக தவிர்த்துருக்கலாம். இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா படங்களை நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஆன உடனே ஒரு நோட் வாங்குகிறோம்னு வைங்க, ஃபஸ்ட்டு பேஜ் எழுதும்போது சூப்பராக இருக்கும், செகண்ட் பேஜ் சூப்பராக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங்லாம், தேர்டு பேஜ், ஃபோர்த்து பேஜ், ஒரு 10 பக்கம் 20 பக்கம்லாம் சூப்பராக எழுதியிருப்போம். அதே நோட்டை அந்த இயர் எண்டு எடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேஜில் எந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருந்தோமோ அது அப்படியே கம்மியாக இருக்கும். ஒரு 50வது பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கோணையாக இருக்கும். 70வது பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஒரு 100வது பக்கம் பார்த்தீங்கன்னா கச்சா அமுச்சான்னு கிறுக்கி வச்சுருப்போம். ஸோ அந்த இயர் எண்டு எடுத்து பார்க்கும்போது கடைசி பக்கம்லாம் புரியாத ஹேண்ட் ரைட்டிங், ஆனால் ஃபஸ்ட்டு பக்கம் சூப்பராக எழுதியிருப்போம். அதே மாதிரி படம் ஸ்டார்டிங்கில் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களே அது வந்து அந்த பக்காவாக இருந்துச்சு. அவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மேனரிசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படம் போக போக கொஞ்சம் அந்த தமிழ் வந்து நார்மல் ஆகுது. கடைசி வர அந்த தமிழ் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய பேர்த்த பார்த்தா படம் பேசுகிறதே புரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் இருந்துச்சு. அப்போது அந்த கேரக்டரைசேஷன் வந்து அப்படி தான் இருக்குன்னா அது படம் ஃபுல்லாமே ட்ராவல் ஆகிருக்கணும்ல. ஆனால் அது அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் அப்படியே டிரைவ் ஆகிட்டே வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி பேசுவோமோ அதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு.
இது தங்கலானில் மட்டும் இல்லை, நான் நிறையா படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற விதமும் முடிகிற விதமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. படத்தில் நிறையா ஹிடன் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. இந்த டீகோட் பண்ணுறவங்களாம் அதை பார்த்துட்டு பாரு எவ்வளோ ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். புரியாதவங்க அந்த மாதிரி வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் ஹிடன் டீட்டெயில்ஸ் வைக்கிறனால மட்டுமே ஒரு சீன் வந்து சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஹிடன் டீட்டெயில்ஸ் வச்சிருக்காரு பார்த்தியா, படம் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு விஷயம் ஒருத்தங்க நோட் பண்ணல, இன்னொருத்தங்க நோட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அந்த சீனோ இல்லை அந்த படமோ சூப்பராக இருக்குது, புரியாதவங்களுக்கு அது படம் நல்லா இருக்காது, புரிஞ்சவங்களுக்கு தான் அந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா புரியாத படங்களும் நல்லா இருக்குது, புரிகிற படங்களும் நல்லாமல் போயிருக்கு. ஸோ அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஒரு சீனை வந்து நம்ம நல்ல சீன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. பட் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி ஓவரால் காஸ்டியூம், சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் அந்த கலர் கிரேடிங்ஸ், அப்புறம் கொண்டு போன விதம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பாசிட்டிவ் இருந்தாலும் அதே நேரத்தில் நெகட்டிவும் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் தங்கலான் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தங்கலான் போய் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.